Hi everyone, இன்னைக்கு நம்ம chapter 2ல exercise 2.5 question number 6, 7, 8, 9 and 10 பார்க்க போறோம். இப்போ நம்ம 6th question போலாம். இங்க modulus of z minus 2 by z வந்து 2 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம greatest value of mod z வந்து √3 plus 1 அப்படின்னும் least value வந்து √3 minus 1 அப்படின்னும் prove பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஒன்னும் இல்ல வெறும் mod z மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அதுக்கு +2 by z -2 by z பண்ண போறோம். அப்ப வேல்யூ மாறாது இல்லையா? சோ z +2 by z -2 by z அப்படின்னு போடுறோம். சரியா? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 என்னது? லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் z1 plus மாடுலஸ் ஆஃப் z2 இல்லையா? மொத்தம் z1 z2 மொத்த மாடுலஸ் வந்து தனித்தனி மாடுலஸ் எடுத்தோம்னா அதோட கம்மியா தான் இருக்கும். சரியா? இப்போ நம்ம z -2z z1 வச்சுக்குவோம். சாரி, +2z இல்ல, z -2 by z z1 ன்னு வச்சுக்குவோம். சரியா? பிளஸ் 2 by z என்ன வச்சுக்குவோம்? z2 வச்சுக்குவோம். கரெக்டா? z -2z வந்து z1 plus 2 by z வந்து z2 இல்லையா? அது எதை விட கம்மியா இருக்கும்? z -2 by z ஓட தனி மாடுலஸ் plus 2 by z ஓட தனி மாடுலஸ். கரெக்டா? இப்போ இந்த z -2 by z plus 2 by z இருக்கு இல்லையா? அது என்னது? z தானே. சோ மாடுலஸ் z is less than or equal to மாடுலஸ் ஆஃப் z -2 by z plus மாடுலஸ் ஆஃப் 2 by z. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா z -2 by z வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? 2 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ 2 plus மாடுலஸ் ஆஃப் 2 by z மாடுலஸ் 2 by மாடுலஸ் z ன்னு பிரிச்சுக்கிறோம். சோ மாடுலஸ் ஆஃப் z is less than or equal to 2 plus 2 by மாடுலஸ் ஆஃப் z. ஏன்னா மாடுலஸ் 2 வந்து 2 தானே. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? மாடுலஸ் ஆஃப் z t ன்னு வச்சுக்கிறோம். சரியா? t less than or equal to 2 plus 2 by t. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? ரெண்டு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு t ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப t into t less than or equal to 2t plus 2 by t into t. t கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்ப t ஸ்கொயர்ட் இந்த 2t யும் 2 வும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. சோ t ஸ்கொயர்ட் -2t -2 is equal to 0. சரியா? t ஸ்கொயர்ட் -2t -2 is equal to 0 நமக்கு கிடைக்குது இல்லையா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்? அதாவது t ஸ்கொயர்ட் கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. அப்ப a வந்து 1, b வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t -2, c வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -2. சரியா? c வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -2. இப்போ நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா தெரியும் இல்லையா? t is equal to -b plus or minus b squared minus 4ac by 2a. இதை நம்ம யூஸ் பண்றோம். minus of -2 plus or minus root of b squared என்னது? -2 squared minus 4 into a வந்து 1 into c வந்து -2 divided by 2a, அதாவது 2 into 1. minus of -2 வந்து +2 ஆயிடும். plus or minus root of -2 squared வந்து 4 minus 4 into -2 வந்து +8 by 2. அப்ப 2 plus or minus root of 12 by 2. சரியா? அப்ப 2 plus or minus இந்த 12 எப்படி எழுதலாம்? 4 into 3 ன்னு எழுதலாம். அப்ப √4 வந்து 2 into √3 divided by 2. சரியா? அப்ப மேல இந்த 2 வெளில எடுத்துறோம். சோ 2 into 1 plus or minus √3 by 2. 2 கேன்சல் ஆயிரும். சோ 1 plus or minus √3 தான் என்னது? t. நம்ம t என்ன அஸ்யூம் பண்ணோம்? mod z இல்லையா? சோ mod z is equal to 1 plus or minus 3. புரியுதா? இப்ப மேக்ஸிமம் வேல்யூ என்னது? பிளஸ் எடுத்துக்கணும். சோ √3 plus 1. மினிமம் வேல்யூ என்னது? 1 minus √3 எடுக்கிறோம். ஓகேவா? 1 minus √3. அதுக்கு மாட் எடுத்தோம்னா நம்ம √3 minus 1 ன்னு மாறிடும். சரியா? இப்ப மேக்ஸிமம் வேல்யூ √3 plus 1 ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். மினிமம் வேல்யூ √3 minus 1 ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. புரியுதா? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். 7th क्वेश्चन. இங்க z1 equal to 1, mod z2 equal to 2, mod z3 equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. mod z1 plus z2 plus z3 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. mod 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6 ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ mod z1 1 னா mod z1 ஸ்கொயர்டும் 1 தான். mod z1 ஸ்கொயர்ட் என்னது? z1 into z1 bar இல்லையா? அப்போ z1 என்னது? 1 by z1 bar. ஓகேவா? இப்போ mod z2 equal to 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப mod z2 ஸ்கொயர்ட் என்னது?
2 squared 4. அப்ப Z2 squared என்னது? Z2 into Z2 bar equal to 4. அப்ப Z2 is equal to 4 by Z2 bar. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? mod Z3 equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப mod Z3 squared வந்து 3 squared. அப்போ mod Z3 squared வந்து 9. Z3 squared என்ன எழுதலாம்? Z3 into Z3 bar equal to 9. அப்போ Z3 is equal to 9 by Z3 bar. இப்போ ஃபர்ஸ்ட் 3 கொடுத்தாங்க, அதை யூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? mod Z1 plus Z2 plus Z3 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம Z1, Z2, Z3 எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். புரியுதா? அவங்க கொடுத்ததெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ் பண்ணணும். இப்போ mod Z1 plus Z2 plus Z3 equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம Z1 என்ன எழுதலாம்? 1 by Z1 bar. 1 by Z1 bar plus Z2 என்னது? 4 by Z2 bar plus Z3 என்னது? 9 by Z3 bar equal to என்னது? 1. இப்போ நம்ம இதுக்கு LCM எடுக்க போறோம். அதாவது கீழே Z1 bar, Z2 bar, Z3 bar வருது. ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல Z1 bar இருக்கு. அப்ப மேல Z2 bar, Z3 bar வரும். பிளஸ் செகண்ட் ஃபிராக்ஷன்ல Z2 bar இருக்கு. அப்ப 4 into Z1 bar, Z3 bar பிளஸ் தேர்ட் ஃபிராக்ஷன்ல Z3 bar இருக்கு. அப்போ 9 into Z1 bar, Z2 bar. அடுத்து நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். அதாவது மாடுலஸ் ஆஃப் Z1 bar, Z2 bar என்னது? மாடுலஸ் ஆஃப் Z1 by Z2 whole bar இல்லையா? Z1 bar by Z2 barக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா Z1 by Z2 ஓட whole bar ஆயிடும். இப்ப அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 plus 4 into Z1 Z3 plus 9 into Z1 Z2 divided by Z1 Z2 Z3 எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பார். புரியுதா? ஈஸியா இருக்கா? இப்போ மாடுலஸ் ஆஃப் Z பார் என்னது? மாடுலஸ் ஆஃப் Z. கரெக்டா? அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் இந்த ஹோல் டேர்மோட பார் என்னது? அந்த டேர்ம் மட்டும்தான். அப்ப மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 into Z1 Z2 by Z1 Z2 Z3. இப்போ நம்ம கொடுத்திருக்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டோமா? இல்லையா? அதாவது மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 plus 4 into Z1 Z3 plus 9 into Z1 Z2 by மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 இருக்கு இல்லையா? அத mod Z1 mod Z2 mod Z3 பிரிச்சு எழுதுறோம். எதுக்கு? mod Z1 1 mod Z2 2 mod Z3 3 ன்னு கொடுத்திருக்க வேல்யூஸை யூஸ் பண்றதுக்கு. அப்போ ஸ்ட்ரைட்டா எப்படி எழுதிக்கலாம்? 1 into 2 into 3 அதாவது 6 ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 இல்லையா? அதுல தானே ஆரம்பிச்சு நம்ம சால்வ் பண்ண. அப்போ 6 என்ன பண்ணும்? அந்த பக்கம் போயிடும். கரெக்டா? அப்ப 6 into mod Z1 plus Z2 plus Z3 is equal to mod 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 வந்துச்சா? இப்போ mod Z1 plus Z2 plus Z3 என்னது? 1 இல்லையா? அப்போ 1 into 6 6. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு mod 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 is equal to 6 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த 8th கொஸ்டின் போலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 50 ஸ்கொயர் யூனிட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. வெர்டிசஸ் Z, IZ, Z plus IZ நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ரியல் இமேஜின் லைன் வரைஞ்சாச்சு. ரியல் லைன்ல இருக்கிறது Z, இமேஜினரி லைன்ல இருக்கிறது IZ. இப்ப கவனிச்சீங்கன்னா Z ம் IZ எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ நம்ம Z ஐயும் IZ ஐயும் BH ன்னு வச்சுக்கலாம். அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னன்னா half into BH இல்லையா? half into base into height. ஓகே, நம்ம பெர்பெண்டிகுலரா இருக்கிற Z ஐயும் IZ ஐயும் பேஸும் ஹைட்டாவும் வச்சுக்கிட்டோம். அப்போ half into BH is equal to 50 யூனிட் இல்லையா? அப்ப half into base வந்து mod Z, height வந்து mod IZ equal to 50. அப்போ 1/2 into mod Z என்னது? mod Z, mod IZ என்னது? வெறும் Z தான். கரெக்டா? is equal to 50. கரெக்டா? mod IZ வந்து mod Z தான். இப்போ mod Z squared equal to 2 into 50. 2 வந்து அந்த பக்கம் போனா நியூமரேட்டருக்கு போயிரும். அப்போ mod Z squared வந்து 100. அப்ப Z is equal to √100 அதாவது 10 யூனிட்ஸ். ஓகேவா? நமக்கு mod Z தான் கேட்டிருந்தாங்க. நம்ம mod Z கண்டுபிடிச்சிட்டோம். It is equal to 10 யூனிட்ஸ். புரியுதா?
இப்ப அடுத்து நம்ம 9th கொஸ்டின் போறோம். z cube plus 2z bar equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து 5 சொல்யூஷன் இருக்கு, நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப z cube equal to minus 2z bar எழுதிக்கிறோம். ரெண்டு பக்கம் மாடல்ஸ் எடுக்கிறோம். சோ mod z cube is equal to mod minus 2z bar. இப்போ mod z cube வந்து mod z whole cube னு எழுதிக்கலாம். கரெக்ட்டா? cube வந்து வெளில வந்துரும். is equal to minus 2 ஓட mod வந்து plus 2, mod z bar ஓட mod வந்து வெறும் mod z. அப்ப minus 2z bar என்னவாயிருது? வெறும் mod 2z ஆ மாறிடுது. இப்போ mod z whole cube இந்த பக்கம் 2z வந்துருது. சோ minus 2z bar. இப்ப mod z காமனா வெளில எடுத்துறோம். எடுத்துட்டு mod z squared minus 2 equal to 0 ன்னு வருது. இப்ப either mod z 0 ஆ இருக்கணும், இல்லனா mod z squared minus 2 வந்து 0 ஆ இருக்கணும். இப்ப mod z equal to 0 னா 0 ஒரு சொல்யூஷன். இப்ப mod z squared minus 2 equal to 0 னா அத வச்சு நம்ம அடுத்து ப்ரோசீட் பண்ணனும். இப்ப mod z squared minus 2 equal to 0 னா mod z squared equal to 2, mod z squared என்ன எழுதலாம்? z into z bar equal to 2 ன்னு எழுதலாம். கரெக்ட்டா? இப்போ இத அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். z cube equal to minus 2z bar இல்லையா? இப்போ z bar மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு minus 2 வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். அப்ப z bar is equal to z cube by minus 2. z bar வந்து z cube by minus 2. இத தூக்கி நம்ம மேல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். z into z bar equal to 2 இருக்கு இல்லையா? அப்ப z into z cube by minus 2 is equal to 2. அப்போ minus z power 4 is equal to 4. அப்போ z power 4 is equal to minus 4. புரியுதா? z power 4 equal to minus 4. கரெக்ட்டா? இப்போ நம்மளுக்கு 4 பவர் 4 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு 4 சொல்யூஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்யூஷன்ஸ்? 4 நான் ஜீரோ சொல்யூஷன் இருக்கு, பிளஸ் 0 ஒரு சொல்யூஷன். அதனால மொத்தம் 5 சொல்யூஷன் இருக்கு. புரியுதா? மொத்தம் 5 சொல்யூஷன்ஸ் இருக்கு. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन 10th क्वेश्चनக்கு போலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus 3 ஐ கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஸ்கொயர் ரூட்டுக்கு, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. z is equal to a plus ib ன்னு வச்சிட்டோம்னா ஸ்கொயர் ரூட் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod z plus a by 2 plus I into b by mod b ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod z, இங்க பிளஸ் a இருக்கா, அப்ப மைனஸ் a by 2. அவ்வளவுதான். இப்போ இங்க a என்னது 4, b என்னது 3, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப், அதுக்கு முன்னாடி mod z கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ mod 4 plus 3 என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்ட் பிளஸ் 3 ஸ்கொயர்ட், அதாவது 16 plus 9. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்னது? 5. அப்ப mod z வந்து 5 இங்க. சோ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் mod z க்கு பதிலா 5 போடுறோம், பிளஸ் a இருக்கு இல்லையா? a க்கு பதிலா 4 போடுறோம் by 2 பிளஸ் I into b என்னது? 3. b வந்து 3 by mod 3 into square root of mod z minus a இல்லையா? அப்ப 5 minus a வந்து 4 by 2. அப்ப என்ன வரும்? plus or minus square root of 9 by 2 இல்லையா? 5 plus 4 என்னது? 9. அப்ப 9 by 2 plus I into 3 by mod 3 யும் 3 தான் இல்லையா? mod 3 யும் 3 தான் into square root of 5 minus 4 வந்து 1 by 2. That is equal to plus or minus, இங்க root 9 by root 2 பிரிச்சுக்கிறோம், plus I into 3 cancel ஆயிரும், plus root 1 by root 2. சரியா? That is equal to plus or minus root 9 என்னது? 3 இல்லையா? So 3 by root 2 plus I into root 1 வந்து 1 by root 2. இப்போ இந்த 4 plus 3 இருக்கு இல்லையா? அதுக்கு ஸ்கொயர் ரூட் வந்து இதுதான். plus or minus 3 by root 2 plus I into 1 by root 2. புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். z வந்து -6 plus 8 இருக்கு, இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் mod z கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் -6 ஸ்கொயர்ட் plus 8 ஸ்கொயர்ட், அதாவது ரூட் ஆஃப் 36 plus 64, அதாவது ரூட் ஆஃப் 100, that is 10. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 plus 8 வந்து ரூட் ஆஃப் mod z plus a, அதாவது 10 plus a வந்து என்னது? -6. So minus 6 by 2 plus or minus plus I into b வந்து 8 divided by mod 8 into square root of mod z என்னது? 10 minus a, so minus of minus 6 by 2, that is equal to plus or minus square root of
10 minus 6 என்னது 4. அப்ப 4/2 plus I into 8 by mod 8 வந்து 8 தான் into square root of 10 minus of minus 6 plus 6 ஆயிரும் 16/2. இங்க 2 4 கேன்சல் பண்ணிரோம் 2 16 கேன்சல் பண்ணி 8 வந்துருது. So plus or minus root 2 plus I into 8 கேன்சல் ஆயிருது. So root 8. root 8 root 4 into 2 எழுதிக்கிறோம். So plus or minus root 2 plus I into 4 ஓட root என்னது 2. So 2 root 2. இப்போ நம்ம root 2 வந்து காமனா வெளில எடுத்துடலாம் இல்லையா? So plus or minus square root of 2 into 1 plus I into 2. இதான் என்னது square root of minus 6 plus 8i. புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். -5 -12iக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். So modulus என்னது square root of -5 squared plus -12 squared. That is equal to square root of 25 plus 144. ஓகேவா? That is equal to square root of 169 அதாவது 13. இப்போ நம்ம -5 -12க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? plus or minus square root of mod z plus a. அப்போ 13 plus a வந்து -5 divided by 2 plus I into -12 b வந்து -12 by mod -12 into square root of mod z minus a. அப்போ 13 minus of -5 by 2. That is equal to plus or minus square root of 13 minus 5 என்னது 8. So 8 by 2 plus I into -12 கீழ வந்து mod வந்து plus 12 மாறிடும். into square root of 13 plus 5 by 2 அதாவது 18 by 2. இப்போ இங்க வந்துட்டு 18 2 கேன்சல் பண்ணா 4 வந்துரும். minus b-யும் b-யும் கேன்சல் பண்ணா -1 வருது. So plus or minus root 4 plus minus I into root 9. That is equal to plus or minus 2 minus I3. 2 minus I3 என்னது? plus or minus 2 minus 3I. அது என்னது? -5 minus 12I ஓட ஸ்கொயர் ரூட். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். ஓகே, உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். Till then, signing off, Parvina Ramesh. Bye bye.